சிங்க் ரொம்புற வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். இப்போ அப்போன்னு யோசிக்க மாட்டேன். சாப்பிட்ட பிறகு கழுவலான்னு யோசிக்க மாட்டேன். உடனே அந்த ஜாமான் கொஞ்சம் ரொம்பும்போதே கழுவி எடுத்து வச்சுருவேன். நான் கழுவுற முக்கால்வாசி ஜாமான் பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டாண்ட்லேயே ரொம்பிடும். கொஞ்சம் பெரிய இது தான் அந்த டப்பில் போடுவேன். கொஞ்சம் நேரம் விட்டு அதையும் நான் அடுக்கி வச்சுருவேன். குப்பெல்லாம் கவரில் போட்டுருவேன். 6 மணிக்குள்ளே எப்பயுமே குப்பையை வீட்டிலேருந்து வெளியில் வச்சுருங்க. அட்லீஸ்ட் குப்பையை கொட்டிடுங்க. இல்லைனா வீட்டுக்காகாது, சண்டை சச்சரவு வரும், காசு சேராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இருக்கிற சிங்க் எல்லாமே ஒரு டைமும் கழுவி முடித்தோடனே ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றி இந்த மூளை முடுக்கில் ஒட்டியிருக்க டஸ்ட்டெல்லாம் கூட வெளியே வந்துடணும்னு சொல்லி மொத்தமாக ஊற்றி கழுவி விட்டுருவேன். அண்ட் கொஞ்சம் நேரம் தண்ணியை ஃப்ளோ போகவும் விடுவேன். ஏன்னா சிங்கில் எதனா பைப்பில் சின்ன அடிச்சிருந்தா கூட பெருசாக அடியக்கூடாது. ஏன்னா சிங்க் அடிஞ்சிட்டாலே முக்கால்வாசி ஸ்மெல் வந்துடும் பாத்திரம் கொள்ளும்போது. அதனால அது கூட கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு ஃப்ளோலாம் இறக்கி ஃபுல்லாக அந்த தண்ணி அந்த சைடில் வலிட்டு கூட எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து ஊற்றிட்டு தான் சிங்க் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஜாமான் கழுவி முடிச்ச பிறகு கூட ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுவேன் நான். எனக்கு அது பழகிருச்சு அப்படியே பண்ணி. அதுக்கப்புறம் குப்பெல்லாம் கவரில் போட்டிருந்தேன், எடுத்துன்னு போய் வெளியில் வச்சுட்டேன். அவர் அப்படியே டீ கேட்டிருந்தாரா, அந்த டீ இன்னும் கொதிச்சுட்டு தான் இருந்துச்சு. இந்த டீக்கு தான் காலையிலேருந்து ஓடுது போல என் வீடியோவில். ஏன்னா அந்த புதுசாக இருக்கிற ஸ்டவ்வில் டீ எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணுன்ற டைமர் எனக்கு தெரியல. நான் நினச்சேன் அலுமினிய பாத்திரத்தில் தானே வைக்கிறோம், அந்த ஆப்ஷனில் வச்சுருக்கோம், அதே கொதிச்சிரும்னு பார்த்தேன். பால் சீக்கிரமாக கொதிச்சிருச்சு. ஆனால் அந்த டீ கொதிக்க தான் லேட் ஆயிடுச்சு. அவரே கேட்டார், ஒரு டீ போட எவ்வளோ நேரம் டீ அப்படின்ற மாதிரி கேட்டார். எனக்கு அது ஆப்ஷன் தெரியலடா. நான் நினச்சேன் இந்த பாத்திரத்தில் வச்சா இந்த டைமில் முடிஞ்சிரும். அப்படி தான் நான் குக்கரில் சாம்பார் வச்சேன், முடிஞ்சிருச்சு சீக்கிரம். சரி டீயும் அதே மாதிரி முடியும்னு நினச்சா, நான் இவ்வளோ வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கொதின்னு கொதிச்சுட்டு இருக்குடா டீயே அப்படின்னா நான். சரி இப்போயாவது குடுத்தியை கொடு அப்படின்னாரு. ஆனால் ஃபஸ்ட் டைம் போட்டது கேவலமாக வச்சு, செகண்ட் டைம் போட்ட டீ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி பாராட்டிட்டு தான்